சொல்வதெல்லாம் உண்மை. நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே. பொண்ணு குண்டா இருக்குது, அதுதான் மேடம். இதை விட ஒரு நல்ல மனைவி உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. 2 இயர்ஸ்ல வந்து குழந்தை பிறக்கலன்னா வந்து டிவோர்ஸ் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டு தர சொல்றாங்க. இந்த மாதிரி மாமியார்கள் எல்லாம் முதல்ல புடிச்சு உள்ள போடணும். என் பையனுக்கு 27 வயசு ஆயிடுச்சுமா. பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தேன், அவர் ஒரு பொண்ணு இருக்குது வாமா பார்க்கலாம் அப்படின்னு கூட்டின்னு போனாங்க. நானும் என் பையனும் அவரும் மட்டும் போனோம் எங்கள் வீட்டுக்காரில். நான் என்ன நினச்சிட்டு போனேன், பையனுக்கு எல்லாம் ஓகே வேணா நம்ம கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்னு தான் போனேன். ஜூஸ் அவங்க அம்மா பொண்ணோட அம்மா ஜூஸ் கொடுத்தாங்க, குடிச்சிட்டேன். சரி பையன் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு சரிம்மா அம்மா போகலாமா வீட்டுக்கு அப்படின்ட்டான். சரி பையன் ஓகே பண்ண ஓகே தான் நம்ம கல்யாணம் முடிச்சிடணும்னு வந்துட்டேன். நான் நிச்சயம்லாம் பண்ணிட்டேன். நிச்சயம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்பா என் பையன்கிட்ட மட்டும் சொன்னேன், அன்பு பாப்பா பார்க்குறது கொஞ்சம் குண்டா இருக்க மட்டும். சரி பரவாயில்ல ஓகேம்மா எனக்கு அப்படி சொல்லிட்டாப்புல. இந்த 2 நாள் நிச்சயம் பண்ணி 2 நாள் கழிச்சு பார்த்தோன்னே ஃபோனு சும்மா சாயந்தரம் நைட்டு அவன் வேலையிலேருந்து வந்தோடனே ஃபோனே அட்டன் பண்ணிடுவேன். 10 மணி வரைக்கும் ஃபோன் பண்ணுறான். அப்போ நான் சொல்கிறேன், ஏன்பா இந்த மாதிரி ஃபோன் பண்ணுறேன், ஒரு பொண்ணும் ஒரு பையனும் நைட்டில் ஃபோன் பண்ண டென்ஷன் தான்ப்பா ஆகும் அப்படின்னு சொன்னேன். நான் தூரமா அந்த பொண்ணு ஃபோன் பண்ணினே இருக்குதுமா சொல்லிட்டு வச்சுட்டான். நான் உடனே இந்த பொண்ணு பார்த்தாங்கல்ல அவங்ககிட்ட போயிட்டு மறுநாள் போயிட்டு ஃபோன் மட்டும் ரொம்ப பேச வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க உடனே அவங்க அம்மா அந்த பொண்ணோட அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அம்மா வந்து பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்குது. அந்த பொண்ணு வந்து உடனே என் பையன்கிட்ட, உங்கள் அம்மா ஃபோன் பண்ண வேணான்னு சொல்கிறாங்க, நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் நான் இது உங்களுக்குள்ள மனசு கஷ்டம் வரக்கூடாது சொல்லிட்டு நான் அதை கண்டுக்கவே இல்லைம்மா. இந்த பொண்ணு நான் இப்படி சொன்னதான்றதுனால இவர் டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாலும் இன்னும் புரியல. அதுக்கப்புறம் பையன் தாம்மா, அவனுக்கு தாம்மா மனசு கஷ்டமாக போச்சு. அது என்னன்னு தெரியல. நான் வேணான்றேன், எனக்கு வேணாம்மா இப்போ டார்ச்சராக இருக்குதும்மா எனக்கு. இந்த பொண்ணு வேண்டாம் சொல்றாரா? எங்கள் பையன் பொண்ணு வேணாம்மா எனக்கு ரொம்ப டார்ச்சர் தாம்மா அப்படின்றப்ப. எப்போ சொன்னார் இது வேணான்னு? அப்பத்துலேருந்தே தான் சொல்கிறேன். அவன் அதாவது இந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணுறதா இவன் சொல்லாமே என்கிட்ட சொல்லினுக்கிறான். என்ன டார்ச்சரு அப்படின்னு சொன்னால், நான் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்குறேன், நீ வரலன்னா நான் விழுந்துருவேன், நான் கீழ்ச்சிக்கினேன், நீ வரலன்னா நான் செத்துருவேன், இப்படிலாம் இன்னும் நிறைய இன்னும் அவனுக்குள்ளே அவனை தான் டார்ச்சர் பண்ணியிருக்கிறா. எதையும் மறைக்காம சொல்லுங்கம்மா, எதையும் மறைக்கக்கூடாது. உண்மையாக சொல்கிறேம்மா, இதாம்மா உண்மை. அதுக்கப்புறம் அவனை கேட்டதான் தெரியும் உண்மைலாம். அவங்கள சொல்லி புரிய வைக்கணுங்கிறதுக்காக வந்தீங்களா? ஆமாம். இல்லை கல்யாணமே வேணான்றான் சொல்கிறான் மேடம். அவன் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டீங்க இல்லையா மேடம்? அந்த அளவுக்கு டார்ச்சர் மேடம். நீங்கள் என்ன பயப்படுறீங்க? ரொம்ப டார்ச்சர் மேடம். அந்த பொண்ணோட இருந்து வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் மேடம் நான். உங்கள் பையன் எந்த தப்பும் பண்ணல? இல்லை மேடம். பையன் எப்படி, நல்ல பையனா? பையன் நீங்கள் ஊரில் எல்லாம் கேட்டு பாருங்க மேடம். அவனை மாதிரி நான் அவனை நம்பி தான் மேடம் இங்கே வந்திருக்கிறேன். என்ன பிரச்சனை? இவங்க 2 பேரும் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுறாங்க. கான்டாக்ட் பண்ணும்போது நிறைய பேசக்கூடாது, இது மாதிரி பேசினா பிரச்சனை வருமே அப்படின்னு நாங்கள் வீட்டுக்குள்ளே பேசிட்டு அவர் பொண்ணு பார்த்து வச்சார். அவர்கிட்ட போய் சொல்ல போகிறோம். சொல்ல போகும்போது அவங்க பக்கத்துலேருந்து கொஞ்சம் ரைஸ் ஆகி போச்சு. என்னடா ஒரு மாதிரி இதுன்னு நிதானித்து கவனிக்கும் போது பார்த்தா தான் அவங்க வேறு ரூட் ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்ற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. என்ன ரூட்டு? வேறு ரூட்டுனா அதாவது நாங்கள் வந்து ஒரு டைம் வைக்கிறோம், அதை அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன் சீக்கிரம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எதாவது பணம் கஷ்டமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை காய் நவுத்துற மாதிரி எங்களுக்கே ஒரு சந்தேகத்துக்கு இடமா. என்ன சந்தேகம்? ஏன் அவசரப்படுறாங்க, நம்ம சொல்கிறதுக்கு தானே வரணும் நம்ம அப்படின்றது ஒன்று. ஏன் அது பேசிக்க கூடாது, இவங்க தனியாக அதை ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் பையன்கிட்ட பேசுகிறாங்களா? பையனாட்டு பேசி சீக்கிரம் பண்ணக்கூடாதா, ஏன் அதை இப்போ டேட்டை தள்ளி போடுறீங்க அப்படின்றதெல்லாம் அவங்க ஆரம்பிச்சதுல இருந்தே பையன்கிட்ட தான் மேடம் பேசுறாங்க, கிட்ட பேசவே மாட்டேன்றாங்க மேடம். எப்போ கல்யாணம் தேதி குறிச்சிருக்கீங்க? சொல்லுமா. அந்த ஃபர்ஸ்ட்ல செப்டம்பர்னு சொன்ன மேடம். அவங்க நிச்சயம் தேதிலாம் கேட்கணும்ல, அவங்க எதுவுமே கேட்காத சடனாக என்ன சாப்பாடை போட்டாங்க, போங்க வாங்கினாங்க, நாங்கள் கடகடன்னு வண்டி ஏறி வந்துட்டோம். ஒன்று பார்க்க போன போதும் அவசரமாக நான் சரியா பார்க்கல சொல்றீங்க. நிச்சயதார்த்தத்துக்கும் இல்ல சீக்கிரம் போங்க சொன்னாங்க. ஆமா மேடம், தேதி அவங்க கேட்கல, கேளுங்க மேடம். அவங்க நீங்க கேட்டிருக்கலாமே. உங்களுக்கு என்ன டவுட்டா இருக்கு? இல்லை ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து பையனை ஏன் டார்ச்சர் பண்ணுது அப்படின்றது தான் எங்களுடைய. நீங்க இங்கே உட்காருங்களேன். சொல்லுங்க தம்பி, என்ன நடந்தது விவரமா சொல்லுங்க. பொண்ணு பார்த்ததுல எனக்கு மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவங்க தான் கையில் காலை விழுந்து ஒத்துக்க வச்சாங்க என்ன. சரி நானும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. வேற யாராவது லவ் பண்றீங்களா? இல்லை கண்டிப்பாக இல்லை. போய் சொல்லக்கூடாதுங்க. இல்லை கண்டிப்பாக இல்லை. நீங்கள் யாரை ஒன்றுலாம் கேட்கலாம்.
ஆ. நோ ப்ராப்ளம். இந்த விஷயத்த அந்த பொண்ணுக்கிட்ட நான் சொல்லிட்டேன். ம். எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா, ம். கம்பல்ஷனில் தான் ஒத்துக்கிறேன். ம். சரி அவங்க என்ன பண்ணுறது, எனக்கு வயசாகிட்டே போகுதுன்னு ஒத்து நான் இன்னும் ஒர்க்கு எனக்கு சரியாக செட் ஆகலை. ம். சரி ஒர்க்கு நான் செட்டில் ஆகிட்டு அப்ராட் போகிறதா ஐடியா இருந்துச்சு. ம். அதில் செட்டில் ஆகிட்டு அப்புறம் மேரேஜ் பண்ணலாம். இவங்க கம்பல்ஷனில் நான் ஒத்துக்கிட்டேன். ம். இவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு நடுவில் வந்து பொண்ணு பிடிக்கல, அம்மா அதெல்லாம் தப்பு, எங்கேயுமே முடிச்ச பொண்ணு அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, தப்புமான்னு இவங்கள காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன் அவங்களுக்கு பிடிக்கல அம்மாக்கு? அது என்னவோ அவங்க சரியாக பார்க்கல நான் பொண்ணை. ம். அந்த பொண்ணு ஃபோட்டோவில் ஒரு மாதிரி இருந்தது, நேரில் ஒரு மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பித்தேன். அம்மா அதெல்லாம் தப்பு, ம். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு, இப்போ போய் அந்த பொண்ணுன்னா லைஃப் ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு. சரி அவங்களும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க, ஒத்துக்கிட்டு என்ன பண்ணாங்க, டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி மண்டபம்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ம். நடுவில் இந்த விஷயம் போயிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. டார்ச்சர்னா என்ன ஃபோன் பண்ணி மேடம் ஆஃபீஸ்க்கு வர்றது. ஆஃபீஸ்க்கு வராளா? ஆமாம், ஆஃபீஸ்க்கு வந்து நீ வெளியே வா. நான் இது வரைக்கும் 3 தடவை 4 தடவை போயிருக்கேன் அவங்க வீட்டுக்கு. எல்லாம் அவங்க அப்பா அம்மா இருக்கும்போது தான் போயிருக்கேன். நான் வீட்டுக்கு போகிறேன் ஃபஸ்ட் டைம். வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், வெளியே ஹாலில் தான் உட்காந்துருந்தேன். அவங்க பொண்ணு உள்ளே போயிட்டு என்னை கூப்பிடுது, உள்ளே வா உள்ளே வா, தப்புமா, அப்பா அம்மாலாம் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவங்க அப்பா அம்மா சொல்ல நீ போப்பா அப்படின்னு. நானும் உள்ளே போய் பேசினேன். அந்த பொண்ணு ரொம்ப தப்பாக ட்ரை பண்ணிச்சு. சரி நான் வந்துட்டேன், வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் போக ஆரம்பிக்கல, பேச்சுவார்த்தையும் கம்மி பண்ணிட்டேன். நீ ஃபோன் பண்ணாத, என்கேஜ்மெண்ட்லேருந்து அம்மாவுக்கு பிடிக்கல, நீ இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா அவங்க டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாங்க? ஃபோன் பண்ணி வா பேசணும், அவங்ககிட்ட பேசணும், நான் அவங்ககிட்ட பேசணும், ஃபஸ்ட்லாம் பேசியிருந்தியே இப்போ பேசலையா, அது எப்படிமா பேச முடியும், ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு, சரி பண்ணணும், அதை நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத, ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் ஓடி? அதான் அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதை சொல்லிட்டு இருக்கேன். அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணணும்னா நீ அவங்க சொல்கிற மாதிரிலாம் கொஞ்சம் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி அது கேட்கவே இல்லை, டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது, ஆஃபீஸுக்கு வர்றது. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுது, ஃபோன் பண்ணி நான் செத்து போயிட்டு போகிறேன், கையை அறுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுது. எனக்கு பயம் வந்துடுச்சு. அவங்க பக்கத்து வீட்டு அந்த தெரிஞ்ச பொண்ணு ஃப்ரெண்டு, அவளோட ஃப்ரெண்டு, நீ அங்கே போய் பாருமா, எனக்கு பயமாக இருக்குது, இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் வீட்டில் போய், இல்லை இதுவும் இல்லைண்ணா, நீங்கள் பொறுமையாக வாங்க வீட்டுக்கு. பொண்ணோட அப்பா அம்மா கூட பேசியிருக்கலாமே. சொல்லியிருக்காங்க, நேராக சொல்லியிருக்காங்க, அவங்க அப்பாவோட சொல்லியிருக்காங்க. ஆமாம், அது லேட்டாக தான் சொன்னேன். இல்ல கை அறுத்துக்குச்சுன்னு போது அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கலாமே. அது 2வது தடவை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, பொண்ணு என்னடா இங்கே இல்லைப்பா. இது லேட்டாக, இது அவங்க முன்னாடி இது எப்போவே சொல்லியிருக்கலாமேன்னு சொல்கிறாங்க. இது லேட்டாக தான் நான் சொன்னேன். இது ஃபஸ்ட்டு டைம், அப்படி இதுதான் ஸ்டார்டிங் டைம். ஓகேங்களா, அந்த ஓகே நான் போயிட்டேன், இது இல்லாமல் தப்புமா, என்னது இது, இந்த மாதிரி செத்து போகிறேன்னு சொல்கிறது, நான் உன் பேர் எழுதி வச்சுட்டு செத்து போகிறேன்னு சொல்கிறது, இதெல்லாம் தப்பு, அந்த மாதிரிலாம் பண்ணாதேன்னு போய் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அந்த பொண்ணு தான் அதான் சொல்ல, அன்றைக்கி தான் நீ தனியாக வந்து, அன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நான் தனியாக போனது அவங்க வீட்டுக்கு. மொத்தமாக 4 டைம் போயிருக்கேன், 3 டைம் அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, ஒரே ஒரு டைம் தான் தனியாக போயிருக்கேன், அதுவும் இந்த மாதிரி மிரட்டி கூப்பிட்டது. அதுலேருந்து ப்ராப்ளம் பெருசாக ஆரம்பிச்சிச்சு. என்ன ப்ராப்ளம் ஜாஸ்தியாச்சு நீங்க தனியா போனதுக்கு அப்புறம்? நீ என்ன உள்ளே வந்து கெத்துட்ட அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிச்சு. படிச்சிருக்காளா அவ? என்ன படிச்சிருக்கா? MBA முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் லிமிட் ஓவராக காசு. இந்த பொண்ணு என்ன இப்போவே இவ்வளோ டார்ச்சர் பண்ணுது. அப்புறமா ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு டைம் நின்றுட்டு, நான் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கேன், குதிக்க போகிறேன் அப்படின்னு பயப்படுது. எனக்கு தரன்னு வருது. ஆஃபீஸுக்கு வந்துடுச்சு, இந்த மாதிரிமா ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நீ ரொம்ப பண்ணுற. ஒரு ஆஃபீஸுக்கு வந்துடுச்சு, எனக்கு பர்த்டே நீ விஷ் பண்ணல அப்படின்னு ஆஃபீஸுக்கு வந்துடுச்சு. ஆஃபீஸுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சு. நீ வந்தால் தான் ஆச்சு, இல்லை சரிப்பட்டு வராது, நீ வீட்டுக்கு போய் சேரு, பேசி முடிச்சிக்கலாம் அப்படின்னா அங்கேயே அழ ஆரம்பிச்சிச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீ இப்படி விட்டுட்டு போட்டிங்கன்னா நான் ரயில்வே ட்ராக்கில் போய் வந்துடுவேன், வண்டி வச்சுருக்கேன், அங்கே வானகரம் பிரிட்ஜிலேருந்து குதிச்சிடும் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சு. எனக்கு பயம் வருது, செம்மையாக பயம் வருது. நான் என்ன பண்ணேன், நான் கொண்டு போய் அவங்க பாட்டி வீட்டில் விட்டுட்டு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு வரேன். அதுக்கு மறுநாள் என்ன பண்ணுது, வாட்ஸ்அப்பில் கையாடுத்துட்ட மாதிரி ஃபோட்டோ அனுப்புது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. டெய்லி இது மாதிரி இதே மாதிரி டார்ச்சர் லைஃப் ஃபுல்லாக இந்த மாதிரி என்னால் எப்படி மேடம் இருக்க முடியும். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு 3rd பர்சன் என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு, இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போவா, நீ அரை மணி நேரத்தில் வரியா. எனக்கு செம்ம டார்ச்சர். இந்த யார் டார்ச்சர் இந்த 3rd பர்சன்? அவங்க தம்பியோட ஃப்ரெண்டு போல. என்ன நடந்தது கொஞ்சம் சொல்றீங்களா? வந்து பார்த்தாங்கம்மா, நம்ம சித்தப்பா வீடு வந்து தாம்பரத்தில் இருக்குது. நான் வந்து இது மாதிரி சித்தப்பா யாருன்னா நல்ல பையனா இருந்தா சொல்லுங்க. முதல் பொண்ணு அவங்களுக்கு? 2வது பொண்ணு மேடம். முதல் பொண்ணை கட்டி முதல் கொடுத்துட்டேன். பொண்ணு கட்டி கொடுத்து குழந்தை இருக்கு. தம்பிக்கே கட்டி கொடுத்து. இவங்க சொந்தமா? இல்லை இல்ல, சொந்தம் சரி. கிடையாது. ம். சொன்னோம். ம். சொன்ன பிறகு இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க போல இருக்குது, எங்கள் பையனுக்கு பொண்ணு இருந்தால் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு
சொல்லவோ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி எங்கள் அண்ணன் பேத்தி இருக்குது பாருங்க, படிச்சுட்டு இருக்கிறா, வேலை செய்கிறா அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரின்னொன்னே இவங்க வந்தாங்க மேடம். வந்து அம்மா புள்ள அப்பா சித்தப்பா கூட்டின்னு வந்தாங்க. கூட்டின்னு வந்து பார்த்தாங்க. பார்த்த உடனே தம்பி நான் சொன்னாப்புல பேசணும், ஜாய்ஸ் கிட்ட பேசணும்னு சொன்னேன். சரி பேசுங்கப்பா அப்படின்னு. ரூமில் போயிட்டு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அவன் நான் சொல்லியிருக்கிறா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். சரின்னு வந்துட்டாங்க. வந்துட்டோன்னே இவங்களுக்கும் பிடிச்சிருச்சின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மேடம். சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க 3 பேர் வந்தாங்கள்ல, வந்து பார்த்துட்டு போனாங்க. அதேமாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு வாங்கன்னு சொன்னாங்க. நான் இவர் அம்மா 3 பேரும் போனோம் தாம்பரத்துக்கு. போய் பார்த்துட்டு எங்களுக்கும் பிடிச்சிருச்சின்னு சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு கை நினைக்கிறதுக்கு வாங்க எல்லாரும் அந்த அம்மா சொன்னாங்க. சரி சொன்ன உடனே நான் என் சொந்தக்காரனா இவர் கூட பிறந்தவங்க 5 அண்ணன் தம்பிங்க 2 தங்கச்சி இருக்காங்க மேடம். கூட்டிக்கின்னு எனக்கு 3 தம்பிங்க 2 தங்கச்சி. நான் கூட்டிக்கின்னு வேன் வச்சு வந்தோம். வந்தோடனே கை நினச்சிட்டு வந்தோம். வந்துட்டு இது மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு வாங்க அப்படின்ட்டு இவங்கக்கிட்ட சொன்னதுக்கு இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நேரடியாக நிச்சயதார்த்தமே செஞ்சிடலாம். சரி, அதனால் நிச்சயம் பண்ணிக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். நிச்சயம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. என்ன பிரச்சனையாச்சு? பிரச்சனைனா இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க மேடம், இவங்க சொந்தக்காரெலாம் வந்தாங்கல்ல மேடம், இவங்க வந்து வீடு பார்க்கறதுக்கு கூட்டின்னு வரல. இவங்க யாரையும் ஸ்ட்ரெயிட்டாக நிச்சயதார்த்தத்துக்கு கூட்டின்னு வருவோம். இவங்க நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போகும்போது வேனில் என்ன பேசிக்கிட்டாங்களோ அது கடவுளுக்கு தான் தெரியும் மேடம். பொண்ணு குண்டாக இருக்குது, கருப்பாக இருக்குது, இந்த பொண்ணையா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்ட்டு சொன்னோடனே இந்த அம்மாவுக்கு இதுவாகிடுச்சு போல இருக்குது. அதுதான் மேடம் இப்படி சொன்னோடனே பையனை இது பண்ணியிருக்கிறாங்க. பையன் உடனே ஃபோன் பண்ணி ஜாய்ஸ்க்கு சொல்லியிருக்கிறாரு, இது மாதிரி எங்கள் அம்மா இது மாதிரி யார் வந்தாலும் பொண்ணு குண்டாக இருக்குது பார்த்துக்கிறேன், பொண்ணு கருப்பாகுது, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு உடனே அழுவா. நான் சொன்னேன், அவங்க பிள்ளைகிட்ட ஏதோ சொல்லிக்கிறாங்க, நீ அதெல்லாம் பெருசுப்படுத்தாதம்மா அப்படின்ட்டு நான் சொன்னேன் மேடம். சொன்னோடனே அது அப்படியே ஆனால் எது நடந்தாலும் ஜாய்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாப்புல இந்த தம்பி. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, எல்லாம் சொல்லுவாப்புல. அப்புறம் இவங்க இப்படியே இதுவாகிருந்துருக்குது மேடம். கடைசியில் வேணான்றாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருக்கிறாப்புல. உடனே நான் என்ன பண்ணேன், சரி எங்கள் சித்தப்பா கிட்ட போய் வேணான்னு முடிவு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போய் இந்த மாதிரி வேணான்னு சொல்லிட்டாங்களே, என்ன ஏதுன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு போனால் இவங்க வீட்டை பூட்டிட்டு போயிட்டு அவங்க 2 பேரும் பாவம் ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது. அந்த வயசானவர் அப்படியே உக்காந்துருக்கிறாரு மேடம். அவங்க வீட்டு வாசலில் பூட்டின்னு போயிட்டாங்க. வாடகைக்கு இருந்தவங்களும் இல்லை, ஒரு தண்ணி இல்லை. நான் எவ்வளோ சொல்கிறேன் ஒரு சித்தப்பா கிட்ட, சித்தப்பா வாங்க வீட்டுக்கு போகலாம், எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்துன்னு இருப்பீங்க. இல்லைம்மா வந்துடுவாங்கம்மா, பார்த்துட்டு போயிடலாம் இப்படியே ஆயிடுச்சு மேடம். பக்கத்துலேயே தான் இருக்கு. 5:30 மணி ஆயிடுச்சு. பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, அவங்க அக்கா இருக்கிறாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, மெடிக்கல் ஷாப்புக்கு தாம்மா போயிருக்கிறாப்புல, இவ்வளோ நேரம் இருந்தாப்புல, வந்துருவாப்புலன்னு சொன்னாங்க. மெடிக்கல் ஷாப்னா எவ்வளோ நேரம் ஆகும் மேடம்? மேடம் கவிதான ஒரு பொண்ணு, எங்க அக்கா பொண்ணு, அவ வீட்டுக்கு போயிருக்கிறேன் நான். சரி, இப்போ என்னன்னா அவங்க பக்கத்துல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்க பொண்ணு வந்து அவரை வந்து கூப்பிட்டு மிரட்டு, கையை கிழிச்சுக்கிறேன், அதெல்லாம் ட்ரெயின்ல குதிக்க போறேன், வண்டியை நீங்க பிரிட்ஜ்ல இருந்து அவர்கிட்ட விட்டு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். ஒரு 2 வாரத்துக்கு இவங்க முடியாதுன்னு சொன்னதுனால அவளுக்கு அந்த மனசு இமோஷன் தாங்காத இது என்ன பண்றா. செய்யணும்னு தெரியாத பண்றா மேடம். நான் எவ்வளவு சொன்னேன், அவரு அவங்க தெரியாது, அம்மாக்காக தெரியாது. பிரச்சனை ஆரம்பிச்சது. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு மறுநாள்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப அவங்க உறவினர்கள் வந்து இந்த பொண்ணை வேண்டாம் கெட்டாதே சொன்னதுல இருந்து ஆரம்பிச்சிட்டு இருக்குது. நிச்சயதார்த்தம் நடந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு? இல்ல அடிக்கடி அதுக்கப்புறம் நம்ம வாரத்துக்கு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை டைம் வந்தேன் நான் உங்க வீட்டுக்கு? வாரத்துக்கு வந்து வாரம் வருவீங்க தம்பி இப்போ ஒரு விஷயம், நீங்க கட் பண்ணி விடணும்னு முடிவுல உட்காராதீங்க, ஓப்பனா வச்சுங்க. அப்படிலாம் ஓப்பனா வச்சுங்க, பிகாஸ் இட்ஸ் லைஃப் இல்லையா? அந்த பொண்ணுக்கும் லைஃப், உங்களுக்கும் லைஃப். ஒரு முடிவோட உட்காராதீங்க. இல்ல நம்ம என்னதுன்னு பாப்போம், என்ன பிரச்சனையாச்சுன்னு பாப்போம். அதை விட்டுட்டு ஒரு பயஸ்டா உட்காராதீங்க, சரியா? சரி, என்னாச்சுமா? வருவாரா அடிக்கடி? வருவாரு மேடம். வந்த உடனே நான் சாப்பாடுலாம் செஞ்சு போடுவேன் மேடம். சாப்பிடுவாரு. சாப்பிட்டுட்டு சாயந்தரம் டீ போட்டு மக வண்டியில ஏற்றின்னு போவா. அப்போ அந்த தெருவில் இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க மேடம். எதிர்க்கு இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க. நான் அதை பற்றி பயப்படல, ஏன்னா நம்ம வீட்டு புள்ள. அப்போ கேட்பாங்க,
உங்கள் மாப்பிள்ளை வந்து போன பிறகுமா அப்படின்னு. ஆமாங்க அப்படின்னுவேன். கொண்டு போய் இவளை தம்பியை போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு வருவா ஜாய்ஸு. பையன் எப்படி? பையனை பற்றி நான் அவங்க கூட மேடம் நானும் ஒரு பொண்ணு தான், அவங்கள பற்றி நான் குறை சொல்லவே இல்லை. ஆனால் என் மகளை இப்படிலாம் பேசுனாங்களேன்னு சொல்லிட்டான் எனக்கு வருத்தமா கண்டி. மற்றபடி நான் விரோதி இன்ன வரைக்கும் மேடம். எங்க பையன் பின்னாடி டார்ச்சரோட வாழக்கூடாது. ஒரு நிமிஷமா அதை வரேன். டார்ச்சர்னா இவர் வேணான்னு சொல்லவோ தான் அவ இது பண்ணிட்டா. அப்போ அந்த தூக்கு போட பொண்ணு ஏண்டி இப்படி பண்ண அவரே வேணான்னு சொல்லிட்டாரு. மம்மி நான் இருந்து என்ன பிரயோஜனம் இந்த உலகத்துல சொல்லு? ஊர் உலகமே பார்த்துட்டு வாட்ஸ்அப் எல்லாம் போட்டாச்சு. தினம் ஆபீஸுக்கு வராரு, டெய்லியும் வருவாரு, ஆபீஸ்க்கு போவார் மேடம். அந்த பொண்ணு தான் ஆபீஸ்க்கு வருவாரு சொல்றாங்க. இல்ல இவரு வருவாரு. அங்க போய் கேட்டு பாருங்க, யாரும் வேணாம், நீங்களே ஆளை விட்டு போய் கேட்டு பாருங்க. என் மக கூட இருந்து பேசிட்டு வருவாரா இல்லையான்னு கேளு. பொண்ணு கூடாம நான் போயிருக்க மாட்டேன். நான் வரமாட்டேன்னு சொல்லி உங்க பொண்ணு கம்பல் பண்ணி என்னை கூப்பிட்டு நான் போயிருப்பேன் ஒழிய நானா போயிருந்திருக்க மாட்டேன். அது உங்க பொண்ணுக்கே தெரியும். நீ வந்தது தப்புன்னு சொல்லல, தப்புன்னு சொல்லல, வந்தீங்க பேசுனீங்க. சரி போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அதுக்கப்புறம் மேடம் இது மாதிரி ஆயிட்ட உடனே நான் என்ன பண்ணேன் மேடம், அவங்க வீட்டுக்கு போனேன் பாருங்க. அன்னைக்கே என்ன பண்ண, எத்தனை மணி இருந்தாலும் இது தீர்வு காணாத நம்ம போகக்கூடாதுன்னு நானும் இவரு ஜாய்ஸ் 3 பேரும் அங்கே சித்தப்பா வீட்டில் இருந்துட்டு அவங்க வீட்டுக்கு போனோம். 10:30 மணிக்கு இவங்க வீட்டுக்கு போகிறோம் மேடம். இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், என்னை ஜெயிலில் பிடிச்சி போடுங்க, எனக்கு விலங்கு போடுங்க. நான் சொன்னேன், நான் விலங்கு போடுறதுக்கு அம்மா வந்தேன், என் மகளுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு தான் நான் வந்தேன், நீங்கள் அப்படிலாம் தப்பாக பேசாதீங்க. இவங்க அக்கா என்ன பேசுனாங்க மேடம், நான் சொல்ல விரும்பலை மேடம். அதெல்லாம் எவ்வளோ பேசுனாங்க. ஏன்னா நான் பொண்ணு பெற்றுட்டேன், நான் தலை குஞ்சி தான் போனோம். அப்படியெல்லாம் கிடையாது. என் மகளுக்காக நான் எல்லாமே எவ்வளோ வார்த்தைகள்லாம் இவரும் பேசிட்டாரு, அவங்களும் பேசிட்டாங்க. எல்லாம் என் மனசுக்குள்ள இருக்கு மேடம், நான் வெளியே சொல்ல விரும்பல மேடம். நான் வந்து என் பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும். கடைசியில வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? வேண்டாம், அதான் இந்த அம்மா சொல்லிட்டாங்க மேடம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நான் செத்தால இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவேன்னு சொல்லிட்டாங்க கடைசியா. இப்போ இந்த முடிவுக்கு நாங்க இதுக்கு முன்னாடி மேடம் ஃபாதர் கிட்ட போனீங்க, ஃபாதர் கிட்ட போனோம் மேடம், எல்லாம் சேர்ந்து போனோம். அப்ப இந்த அம்மா ஒத்துக்குன்னு அந்த மாதா சாட்சியா என் பொண்ணு மேல கைய வச்சு, பொண்ணு என் பக்கத்திலேயே வரலமா, ஏமா அப்படி போய் சொல்றீங்க? இல்லன்னு சொல்லாதீங்கம்மா. கேட்கலாமா? நானும் என் பையனை மட்டும் வீட்டுல இருக்கிறோம் மேடம். ஒரு ஜீப் திடீர்னு வந்துச்சு மேடம். ஏந்திரா, போன் பண்ணாத, போன் பண்ண எடுக்க மாட்டியா, நீ பெரிய ஆளா, நீ ஏந்திரா அப்படின்றாரு. யாரோ ஒருத்தர், அது யாரும் தெரியல. அது எங்களுக்கு தெரியாது, அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா ஹைட்டா இருக்கிறாரு, வெயிட்டர், அவர் பார்த்து முடிவு பண்ணிட்டோம். அவருக்கு தெரியும், வெளிய நிக்குது மேடம், தூங்கிட்டு இருக்கறாங்க. நாளைக்கு நான் பயந்துட்டேன், போலீஸ் போல இருக்குது, என்ன பண்ண போறாங்க. அப்புறம் சரி ஏந்திரங்க, கிளம்புங்க, வண்டி ஜீப்ல ஏறுங்க அப்படின்றாங்க. அவர் வந்து வீட்டுல கூட்டிட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு பேசணும். இவங்க என்ன செஞ்சாங்க, எனக்கு அலைன்ஸ், என் பொண்ணுக்கு அலைன்ஸ் பார்த்த எங்க சின்ன மாமனாரும் அவரும் போய் ஃபாதர் கிட்ட பேசிட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி நாளைக்கு 7 மணி 8 மணிக்கு வந்து கவுன்சிலிங் வந்துருக்காரு, வந்துருங்கன்னு சொல்லி சொன்னாரு. சரின்னா நாங்கள் கரெக்டாக 7 மணிக்கெல்லாம் நாங்கள் எங்கள் ஃபேமிலி அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்துட்டோம். கூட்டிட்டு வந்த பிறகு அது வந்து வெயிட் பண்ணுறோம் 8:30 9 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறோம், வரவே இல்லை அவங்க. அப்போ இவ்வளோ அளவுக்கு வந்துட்டு இப்போ அவங்க வரலன்னா இப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்க. சரி, ஃபாதரோட நம்பர் கொஞ்சம் கிடைக்குமா? உங்களுக்கு தெரியும், அவங்க சர்ச்சு நம்பர் இல்லை, அவர் புதுப்பாரு. தம்பி அன்பு, ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. எனக்கு அரை மனசோட சொன்னேன், ஒரு மனசோட சொன்னேன், அதெல்லாம் வேற. இப்போ என்னன்னா, நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க, அந்த பொண்ணு கூப்பிட்டு பயமுறுத்துறா, செத்து போவேன்னு சொல்றா, மிரட்டுறான்னு. ஆனா ஃபாதரை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க உங்களை கூப்பிட்டதே இல்லை, நீங்க தான் அவங்கள கூப்பிட்டுருக்கீங்க. அது மாதிரி நீங்க இன்னொன்னு வந்து அவங்க ஆபீஸ்க்கு நீங்க போனதை நீங்க சொல்லவே இல்லை. இருங்க, அந்த எப்போனா என்கேஜ்மெண்ட் முடியறதுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சதுனால தானே போயிருக்கீங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் 1 வீக். ஆமா, அப்போ எனக்கு நான் சொல்றேன் இல்லையா, எங்க அம்மா வந்து தான் கம்பல் பண்ணியிருந்தாங்க. நான் அப்போ சரி ஓகே பண்ணிடலான்ற ஐடியால தான் இருந்தேன். ஒரு கொஞ்சமா தான் அந்த பொண்ணு எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. அது எப்படிங்க பிடிக்காம போகுது? அந்த பொண்ணு கண்டிப்பா டார்ச்சர் எனக்கு பிடிக்குது ஃபாதர், நான் கட்டிப்பேன்னு சொன்னாப்ல. இல்ல இது என்ன தெரியுமா, கட்டிப்பேன்னு நான் சொல்லல. எங்க அம்மாக்கு சொன்னீங்க, எங்க அம்மாக்கு சொன்னீங்க தம்பி, போய் சொல்ல கூடாது. சரி, அப்பவே சொல்லிட்டு வேண்டியதானே, ஃபாதர் கிட்டே சொல்ல வேண்டியது. அன்னைக்கு 20 பேர் இருக்கோம் மேடம், அங்க வந்திருந்தது. நாங்க 2 பேரு
2 ஜீப் ஜனம் வந்திருக்காங்க யாருன்னா மேடம். எதனா தப்பா பேசியிருப்பாங்களா உங்களை? எனக்கு அவங்கள 2 பார்த்து ஜீப் ஜனம் யாரும் ஒரு வார்த்தை ஏமா பேசல மேடம். ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை அவங்களுக்கு இப்ப நீங்க கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்க வீட்ல பொண்ணு இருந்தாலும் அதுதாங்க பண்ணுவீங்க. குடும்பத்துல எல்லாரும் வந்து கேட்கதான் கேட்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை மேடம். நீங்க முதல்ல என்கிட்ட வந்து சொன்னதுக்கும் இவ்வளோ இவங்க வந்து torture. சொன்னதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? நீங்க சொன்னது எப்படி இருந்ததுன்னா இவங்க சொன்னது எப்படி இருந்ததுன்னா கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டோம், நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படல, யாரோ சொந்த பந்தெல்லாம் கொஞ்சம் சொன்னாங்க, ஆனா பையன் ரொம்ப உறுதியா இருந்தான், அதெல்லாம் தப்பு, அப்படியெல்லாம் பேசக்கூடாது சொன்னான்னு. ஆனா அந்த பொண்ணு தான் கூப்பிட்டு வா சொல்லி பயமுறுத்திச்சு, ரூமுக்குள்ள போய் தப்பா நடந்துக்க பார்த்தான்னு நீங்க ஒரு வார்த்தை விட்டீங்க. ஆமா மேம். பாருங்க. பேர் என்னமா? சாய்ஸ். உட்காரு ஜாய்ஸ். எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்க? தைரியமா இரு. அன்னிலிருந்து அது அப்படிதான் ஆயிடுச்சு ஒண்ணும் மேடம். கிடையாது. அவ்வளவு அழகா இருக்கு பொண்ணு. என்னம்மா நீங்க சொல்றீங்க? டார்ச்சர் பண்றாங்க மேடம். மனசு நம்ம அந்த ஒரு டார்ச்சர் பண்றாங்க. இந்த டார்ச்சர் இது வந்து லைஃப்க்கு ஒரு விஷயம் புரியுது. யார் டார்ச்சர் பண்ணாங்க? தம்பி, ஒரு விஷயம் உங்களை யார் சொல்றேன். டார்ச்சர் பண்ணாங்க? இருங்க, ஒரு நாங்க விஷயம் torture பண்ணோம். ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நம்ம கலரோ நம்ம மேடம், உருவமோ வந்து இருங்க. நம்மளுக்கு டெஃபினேஷன் வா. கிடையாது. மேடம், அவங்க பேச விட்டு, பேச மேடம் ஒரு ஒரு second. நிமிஷம் கேளுங்களேன். நான் அதை பார்க்கறதா இருந்தா கல்யாணம் நான் அந்த பொண்ணை பார்த்த ஒரு பிறகு ஒரு நிமிஷம் தம்பி, நீங்க சொல்லுங்கம்மா என்ன நடந்தது? ஃபஸ்ட் அவங்க தான் பொண்ணு பார்க்க வந்தது. வந்த உடனே வந்து பொண்ணு பார்க்குற அன்றைக்கே வந்து அவர் வந்து என்கிட்ட வந்து பேசினார். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டார். நான் சொன்னேன், அம்மா அப்பா என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் எனக்குன்னு சொன்னேன். திரும்பவும் அதே கேட்டேன், அந்த வார்த்தை கேட்டேன். இல்லை, நான் இது வரைக்கும் நான் எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அதுதான் நான் கேட்டேன், இனியும் அப்படி தான், எங்கள் அம்மா அப்பா சொல்கிறது தான் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான். அவங்க போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணாங்க. அப்புறம் 3rd டேவோ 4th டேவோ நினைக்கிறேன், எனக்கு அவர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணார். நான் தான் வந்து அன்புன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணார். என்னோடய ஃபோட்டோ வந்து எங்கள் ரிலேட்டிவ் கேட்குறாங்க. அப்போது ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணேன். அதுலேருந்து எங்களுக்குள்ளே வந்து டெக்ஸ்ட் பண்ணி பேச ஆரம்பித்தோம். அப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. என்கேஜ்மெண்ட் நடுவில் முன்னாடியே நாங்கள் கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். என்கேஜ்மெண்ட் முன்னாடி ஒரே ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் நிறைய வாட்டி வீட்டுக்கு வந்திருக்காரு அவர். நாங்களும் வெளியே போயிருக்கோம். நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார். இந்த என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறமா அவரோட ஆக்டிவிட்டீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட நல்லா பேசினார். நான் ஃபோன் பண்ண மாட்டேன், அவராக எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே தான் இருப்பார். என்கேஜ்மெண்ட் முன்னாடி டெய்லி இது ஒரு ரொட்டீன் ஒர்க் ஆகிடுச்சு எனக்கு. நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்துட்டு வீட்டு வந்தோடனே அவர் எனக்கு ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணிவிட்டு நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். நான் அவ்வளோவா தூங்கக்கூட மாட்டேன், பேசிகிட்டே தான். அவர் கூப்பிடுவாரா, நீங்கள் கூப்பிடுவீங்களா? அவரும் கூப்பிடுவார், நானும் கூப்பிடுவேன். இதில் வந்து நான் தான் அவரை கூப்பிட்டேன்னு அப்படின்னு சொன்னால் அது போய் என்னப்பா? இல்லை மேடம், எடுத்து பில் எடுத்து பாருங்க யார் அதிக வாட்டி பண்ணியிருக்காங்க. நீங்க பண்ணதே கிடையாதா? ரேர் மேடம். நான் எப்பயாவது ஏதோ இம்பார்ட்டண்டாக ஒர்க் ஃபோன் பண்ண பண்ணி ஒழிய குளிச்சுன்னு இருப்பா மேடம். நான் ஃபோன் அட்டன் பண்ணலன்னா அடுத்த கால் வந்து என் தம்பிக்கு வரும், இல்லைன்னா எனக்கு எனக்கு வரும். வரும். ஜாய்ஸ் கிட்ட கூட ஜாய்ஸ் இல்லையா அத்தை அப்படின்ட்டு இவங்களை phone எப்படி வரும். நம்புறது பாரு. கேளுங்க, அப்படி நடந்ததே இல்லையா தம்பி? ஃபோன் பண்றதே இல்லை நீங்க. இது ரொம்ப ரேர் மேடம். நான் அர்ஜென்ட்டாக எதனா பேசணும், இம்பார்ட்டண்டாக எதனா ஏன்னா அவன் தான் நிச்சய காரியம் பேசணும். ஃபுல்லா அவன் தான் பார்த்தான் மேடம். இவர் ஆனா இல்ல. முழுமையா நம்பினா நிச்சய காரியம் ஃபுல்லா இவன் தான் நம்புனா பார்த்தான். மேடம். அதனால இவன் தான் பேச வேண்டிய விஷயம் நிறைய இருந்தது. அவங்க வீட்ல என்னென்ன நடக்குதோ அப்டேட் எல்லாம் வந்து அவன் தான் எல்லாமே செய்வான். சொல்லிட்டே இருப்பாரு. வீட்ல என்ன நடக்குது, எங்க அம்மா இப்படி பேசினாங்க, எங்க அப்பா இப்படி பேசினாரு, இன்னைக்கு இது நடந்துச்சு அது நடந்துச்சு, எல்லாம் ஒரு நாள் ஃபுல்லா என்ன நடக்குதோ அதெல்லாம் எனக்கு சொல்லிட்டே இருப்பாரு. ஆமா, நீ Office ஃபோன் பண்ணி கேட்டவன் தான் காலையில கிளம்பும் போதும் பஸ் ஏறும் போதும் காலையில கால் பண்ணுவாரு. ஆஃபீஸ் போற வரைக்கும் பேசுவோம். அதுக்கப்புறம் நான் தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸ் விட்டு கிளம்பும் போதும் ஃபோன் பண்ணுவாரு. இதுதான் ரொட்டீனா நடந்தது. சரி, எப்ப பிரச்சனை வர ஆரம்பிச்சதுமா? என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் அவங்க டேட் தள்ளி போட்டாங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண டேட் வந்து செப்டம்பர் 11. அது எங்க வச்சு ஃபிக்ஸ் பண்ணாங்க? அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு எனக்கு வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க செப்டம்பர் 11 ஒரு ஐடியா தான் சொன்னோம். நாங்க booking அங்க சர்ச்ல எல்லாம் போயிட்டு booking மண்டபம் ஆயிடுச்சு. போய் பாருங்க, அங்க வந்து என்ன எல்லாம் புக் பண்ணி ஆயிருக்கு. செப்டம்பர் 11 புக் பண்ணிட்டாங்க. இவங்களும் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இது மாதிரி செப்டம்பர் 11 புக் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்ட்டி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சரி, மாசுக்கும் காசு கட்டியாச்சு மேடம். மாஸ்க்கும் வந்து பே பண்ணியாச்சு.
இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு இந்த செகண்ட் டேவோ என்னமோ நினைக்கிறேன் மறுநாளே அவங்க சொல்லட்டும். சொல்லட்டும் இரு. இந்த மாதிரி அவங்க அப்பா ஃபோன் பண்ணி சொல்றாரு எங்க டாடி கிட்ட, இது மாதிரி மேரேஜ் டேட் வந்து தள்ளி வச்சிருக்கோம் அப்படி சொன்னோன்னே என்ன ரீசன் எதுக்கு ஒண்ணுமே தெரியல. எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அப்படி upset பண்ணீங்களா? ஆயிட்டேன். கூப்பிட்டு சொன்னீங்களா? அமௌண்ட் இல்ல மேடம், நான் பேங்க்ல வந்து என் பத்திரம் வீட்டு சர்ச்சில் அப்ப பத்திரம் நான் இருந்தது. கேட்டேன் மேடம். அதை வச்சு நம்ம கல்யாணம் பண்ணலாம் தான் நான் அவசரமா நான் இதெல்லாம் பண்ணேன். அப்புறம் 4-5 பேங்க்ல போய் கேட்கும்போது இவனுக்கு வந்து ரிசிப்ட் கேட்கறாங்க, சம்பள ரிசிப்ட் கேட்கறாங்க. இவனுக்கு அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை, சம்பளம் வந்து வெறும் 10,000 ரூபாய், அந்த ரிசிப்ட்லாம் எதுவும் பேங்க்ல போட்டு எடுக்கிற மாதிரி இல்ல. அதனால அந்த பேங்க்ல காசு எந்த பேங்க்ல லோன் தரமாட்டேன்னு சொல்றாங்க. சர்ச்சில் அது நான் எவ்வளவு கேட்டேன் நாள்ல மேடம். தெரிஞ்சது உங்களுக்கு? 2 நாள்ல தெரிஞ்சுதா? இல்ல இல்ல மேடம், முன்னாடி இருந்து தான் நாங்க முன்னாடியே அலைய ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அதுக்கு முன்னாடி நாங்க புக் பண்ணிட்டோம். இதுகிட்ட ஓகேங்களா? பாப்பா கிட்ட சரி, கூட அமௌண்ட் காசு கிடைக்க ப்ராப்ளம். டிலே ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே சரி ஓகே அவ்வளவு சீக்கிரம் தப்பு இல்ல நம்ம இதெல்லாம். நீங்க முதல்ல டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணறதுக்கு முன்னாடி எப்படி கல்யாணம் பண்ண போறீங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பத்திரத்தை வச்சு கடன் வாங்கி கல்யாணம் பண்ணறதே தப்பு. இல்ல இல்ல அதுவே தப்பு. நீங்க அதெல்லாம் ரெடி பண்ணி தானே ஒரு நிச்சயமே பண்ணணும். இது பொண்ணோட வாழ்க்கை இல்ல, வாழ்க்கைய வச்சு விளையாடலாமா நீங்க? ஒரு கல்யாணம் நிச்சயம் பண்ணறது, டேட் ஃபிக்ஸ் பண்ணறது, மாசுக்கு காசு அடிக்கிறது, அப்புறம் பேங்க்ல கிடைக்கல, லோன் கிடைக்கல, கல்யாணம் தள்ளி அதனால போடலாம். நாங்க தள்ளி வச்சோம் மேடம், வேற ஒண்ணும் இல்ல உங்களுக்கு மேடம். பொண்ணு இல்ல, அதனால தான் இவ்வளவு இல்ல தைரியமா மேடம், பேசுறீங்க. ப்ராப்ளம் ரெண்டாவது மேடம். இவங்க வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்போ அந்த டேட்லாம் சொல்லல மேடம். அப்படி வைக்கலான்னு ஐடியா இருக்கும் அப்படின்னு சொன்னதுதான். செப்டம்பர் 11th என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு டேட் எல்லாம் நீங்க சொல்ல. சர்ச்சில் புக் பண்ணீங்களா இல்லையா? ஆமா book ஆமா. பண்ணோம். சர்ச்சில் இல்ல மேடம். ஐடியா இல்ல, சர்ச்சில் புக் பண்ணியாச்சுன்னா கன்ஃபார்ம்டு. எப்படி இந்த மாதிரி ட்ரிக்ஸா பேசுறீங்க? அதுக்கப்புறம் மாத்திரன்னு சொன்னா எப்படி பேசாம இருப்பாங்க? நாங்க மாத்தல. டென்ஷன் தான் ஆவாங்க. நாங்க மாத்தல மேடம், அதான் மேடம் டார்ச்சர் மாத்தல தான் மேடம். அது இது அம்மா வந்து நீங்க சொல்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்லம்மா. நீங்க இப்படி எல்லாம் பண்ணா அவ இன்செக்யூர் ஆகதான் அவ, அதான் மேடம் அவ பண்றா, அதுதான் பண்ணா மேடம். டென்ஷன் ஆகதான் அவ, அவங்க மேல ஆசை வச்சுட்டா. தயவு செய்து மன்னிச்சு விட்டுருங்க, சொல்லுங்க அதை மேடம். எப்படி மன்னிச்சு விட முடியும்? மேம் தயவு செய்து நான் ஜாய் மன்னிக்கிறது மேம். இல்ல, நான் யாரும் இல்ல ஜாய் இதுல. மேம். ஆனா ஜாய் மேம். பெத்தவங்களோட அப்பா அம்மா. குடும்பத்துல பிரச்சனை சொல்லுமா. வருமா பின்னாடி? அது இது அப்போ சர்ச்சில் நாங்க கேக்குறோம் மேடம், ம். ஏன் நீங்க தள்ளி போடுறீங்கன்னா காசு இல்லை. நான் தரேன்னு சொன்னேன். நான் வச்சுன்னு ஒரே பையன், நாங்க கிராண்டா செய்யணும். இருங்கம்மா. அப்புறம் என்னாச்சு? கூப்பிட்டு என்ன அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து அந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தார். என் ஆஃபீஸ் வந்து தாம்பரமில் இருக்குது. வந்தார். வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, எங்கள் அம்மா வந்து உன்னை கருப்பாக இருக்க, நீ குண்டாக இருக்க, அதனால் உனக்கு வந்து குழந்தை பிறக்காது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்கன்னு சொன்னார். அப்போவே நான் பாதி இடிஞ்சு போயிட்டேன். என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, நமக்கு இன்னும் லைஃபே பிகினே ஆகலை, அதுக்குள்ளே நம்மளை வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்களேன்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் அப்போவே சொன்னேன் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்செட் ஆகிட்டு நான் போகிறேன். இவர் வந்து என் காலில் வந்து விழ வந்தார். காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு அழுகுறாரு. எங்கள் அம்மாவுக்காக என்ன விழல மேடம். அது அவன் எங்க அம்மா சொன்னது தப்பு, நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னது தப்பு. அது ரொம்ப பெரிய தப்பு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போலாம் அந்த டைம் கேப்பில் தான் இருக்கேன் நான். ஐயோ நான் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டோமே, அழ ஆரம்பிச்சிச்சின்னு சொன்னேன். சரி அதான் ஓகே தப்பு, நீ அழாத, எங்கள் அம்மாவை நான் எப்படியா சரி பண்ணிடுறேன் அப்படின்னு தான் சொன்னேன். அப்போ அந்த மாதிரி எனக்கு வந்து எங்கள் அம்மா தான் தப்பாக தெரிஞ்சாங்க. அவங்க தப்பா தான் பேசியிருக்காங்கப்பா. தப்பாக தான் தெரிஞ்சாங்க. தப்பா தெரியல, அவங்க தப்பா தான் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் டெய்லி அவர் ஆஃபீஸ்க்கு வர ஆரம்பித்தார். நாங்கள் ஆஃபீஸில் டெய்லி மீட் பண்ணுவோம். நாங்கள் டில் ஆகஸ்ட் 29 வரைக்கும் அவர் என்னை அவர் பார்த்து ஆபீஸ்க்கு வருவாரா? என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து எதுக்கு வராரு? என்னை பார்த்துட்டு போகிறதுக்காக வருவார். நீங்க கூப்பிடுவீங்களா, அவரே வருவாரா? அவரும் வருவார். டெய்லி அவரே வந்துட்டு போயிட்டே இருப்பார். நான் பக்கத்துலயா? வரலன்னா பக்கத்தில் தான். ஏன் வரலன்னு கேட்பேன். கண்டிப்பாக அது ஃபோன் பண்ணிட்டே தான் சரி, இருப்பாங்க. நீங்க ட்ரெயின்ல குதிக்க போறேன்னு சொல்லி பயமுறுத்தினீங்களா? இல்லை மேம், இதெல்லாம் எனக்கு பயம் வந்துடுச்சு. எனக்கு என் லைஃபே போயிடுச்சு. நம்ம மம்மி டாடிக்கு நம்ம ரொம்ப பேர்டனாக இருக்க போகிறோம், நம்ம லைஃபே முடிஞ்சிடுச்சுன்னு நான் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். நீ படிச்ச பொண்ணு, நல்லா வேலைக்கு சொல்லுங்க போற, madam. எதுக்கு வெக்ஸ் ஆகணும்? தூக்குல மாட்டிக்க போறது என்ன பைத்தியமா உனக்கு? அவரே இல்ல, எனக்கு என்ன வாழ்க்கை. ஆக்சுவலி உண்மை என்ன தெரியுமா? நீங்க ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேர், வெரி வெரி பியூட்டிஃபுல் பேர். எப்படி உங்க சொந்தக்காரங்க இப்படி பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல. முட்டாள்தனமா இருக்கு என்கிட்ட And கேக்குறாங்க அவங்க madam. இவ்வளவு இதை நான் சொல்றேன்மா, ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. சாதாரண ஒரு ஃபேமிலியில ஒரு பொண்ணு அப்படி பேசி நீங்க பேக் அவுட் பண்றீங்கன்னா கெட்ட வார்த்தையில திட்டுவாங்க. அவங்க அவ்வளோ டீசெண்டா பேசுறாங்க. இதை விட ஒரு நல்ல குடும்பம் உங்களுக்கு கிடைக்காது. எப்படி உங்களை இப்படி மைண்ட ஸ்பாயில் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல மேம் நானே தெளிவாக தான் மேம் இருந்தேன். நீங்க தெளிவாவே இல்ல தம்பி, கரெக்ட்டுமா. நீங்க தெளிவா இல்ல. அதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். அந்த பொண்ணு டார்ச்சர் பண்றா, செத்து போவேன்னு சொல்றா, கையை கிழிச்சுக்கிறான்னா
அவன் நிலைமை அப்படி. கல்யாணம் நிச்சயம் எடுத்து உங்க மேல ஆசை வச்சுட்டா நீங்க வந்து போக ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு கல்யாணம், ஒரு திருமணம்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கனவு இருக்கும் தெரியுமா? நிச்சயம் ஆயிட்டானாலே புருஷன்ற ஒரு அங்கீகாரம் அதான் சொல்றேன் வாங்கிட்டு மேடம். அவர்தான் என் உலகம். அவரும் இல்லைன்ட்டு பேர் நான் எதுக்குமா உயிரோட இருக்கணும்ன்றா மேடம். எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க உன்னை, படிக்க வச்சிருப்பாங்க. பிகா படிச்சு எம்பிஏ பிடிச்சிருக்கா மேடம். சமத்து பொண்ணா இருக்கேன், ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்? ஹலோ மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். அட்வொகேட் சரவணன் பேசுறாரு. இப்போ சொல்லுங்க மேடம். 2 ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க சார். ஓகே மேடம். அந்த பையன், அந்த அம்மாக்கும் அந்த அப்பாவுக்கும் வந்து ஒரே பையன். Okay. பையன் நல்லா படிச்சிருக்காரு, நல்ல ஸ்மார்ட் பையனா தான் தெரியறாரு. அப்பா அம்மா வந்து பையனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவர் ஓகே சொல்றாரு. ஒரு பொண்ணை போய் பார்க்கறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த பக்கம் இந்த பக்கம் 2 பேரும் இவங்க அவங்க வீட்டுக்கு போறாங்க, அவங்க இவங்க வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா நிச்சயம் பண்ணலாம் சொல்றாங்க. நிச்சயம் பண்ணிடுறாங்க. நிச்சயத்துக்கு வந்து பையன் வீட்டுல இருக்கிறது சொந்த பந்தத்தை எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. சரி. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நிச்சயம் முடிச்சு திரும்ப போகும்போது சொந்த பந்தம் வந்து பொண்ணு குண்டா இருக்கா கருப்பா இருக்கான்னு ஏதோ ஸ்க்ரூ பண்ணி விட்டுருக்காங்க. சரி. இந்த அம்மாக்கு மனசுல அது பட்டுடுச்சு. சரி. பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க, இல்ல அந்த பொண்ணு குண்டா இருக்கு, எனக்கு பிடிக்கலப்பா, வேண்டாம் சொல்லிடலாமான்னு. இப்ப பையன் சொல்லியிருக்கான், அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, தப்பு, அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இத வந்து இந்த பொண்ணுட்டையும் சொல்லியிருக்காரு, எங்க அம்மா அப்படி சொன்னாங்கன்னு. அந்த பொண்ணுக்கு பயம் வந்துருச்சு. சரி. ஐயோ இப்படி சொல்றாங்களேன்னு. அப்ப அடிக்கடி இவ ஒரு சின்னதா இன்செக்யூரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கா, கூப்பிட ஆரம்பிச்சிருக்கா. அந்த பையன் அடிக்கடி கூப்பிட ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த பொண்ணு சும்மா போன்ல பேசிட்டு இருக்கு, பேசாதே சொல்லுன்னு. அது ஒரு இஷ்யூ ஆயிருக்கு அவங்களுக்குள்ள, 2 ஃபேமிலிக்குள்ள அது ஒரு இஷ்யூ ஆயிருக்கு. இந்த பொண்ணு இன்செக்யூர் ஆகி அவரை கூப்பிட்டுட்டே இருந்திருக்கு. சோ இந்த பக்கம் அவருக்கு டார்ச்சரா தெரிஞ்சிருக்காது, மெதுவா விலகி இருக்காரு. ஓகே மேடம். இதுக்கிடையில இவங்க கல்யாணத்துக்கு சர்ச்சில் பைசா கட்டி செப்டம்பர் 11க்கு மண்டபம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாங்க. சரி மேடம். மெதுவா வந்து இவங்க ஃபேமிலி என்ன பண்ணிருக்காங்க, பேக் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல தள்ளி போடலாம் சொல்லி பேக் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பையன் வீட்டுல எதுக்கு வந்தாங்கன்னா, இந்த பொண்ணு வந்து பிளாக்மெயில் பண்றா, சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்றா, கையை அறுத்துக்கிறேன்னு சொல்றா. ஆக்சுவலி அவ அதை பண்ணியிருக்கா, அவளே ஒத்துக்கிறா. ஆனா எதுக்கு பண்ணியிருக்கான்னா, திடீர்னு இவங்க வேண்டாம் சொன்ன போது அவ ஷாட்டர் ஆயிட்டா. இப்ப அந்த பொண்ணை காய்த்து விடணும் பாக்குறாங்க. சரி மேடம். இதோட லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்னது சார்? மேடம் இப்போ ஒரு ஆல்ரெடி நிச்சயம் நடந்துட்டு மேடம், அதனால வந்து நம்பிக்கை மோசடி பண்ற மாதிரி, ஒரு சீட்டிங் பண்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. பிரிச் ஆஃப் ட்ரஸ்டே வந்துடும். பிரிச் ஆஃப் ட்ரஸ்ட்ல வந்து இந்தியன் தண்டனை சட்டம் 406 417 உங்களுக்கு தண்டனைக்கு உட்படுத்தலாம் மேடம், அந்த சட்டத்தின் பிரிவுல. வந்து பொண்ணு வந்து கருப்பா இருக்கா குண்டா இருக்காங்கிறது வந்து 498A இந்திய தண்டனை சட்டம் 498Aலையும் வந்து பெண்ணை வந்து கேவலமாக பேசுறது, அசிங்கப்படுத்துறங்கிற இதற்கு பிரிவுகளையும் இவங்க மேல வழக்கு தொடுக்கலாம். சரி. ஆமா, இந்த தண்டனை சட்டத்துக்கு கீழே வந்து இவங்க வந்து தண்டனைக்கு உட்படுத்தலாம் மேடம். இது யாரு கேஸ் கொடுக்கலாம் சார்? மேடம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை தான் கொடுக்கணும். சரி. ஆமா, பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து காவல் நிலையத்துல புகார் கொடுத்து 406 417 498 எண்களில் கண்டிப்பாக வழக்கு பதியலாம் மேடம். சரி. தேங்க்யூ வெரி மச் சார். வெரி நைஸ் ஆஃப் யூ. தம்பி, அவங்கள்ட்ட நான் பேச போறது இல்லை. என்னன்னா, அவங்களுக்கு அவங்களோட நியாயம் இருக்கும். ஆனா அவங்க செய்யறது தப்புன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க படிச்ச புள்ள. சரிங்களா? இப்போ இவர் சொன்னதெல்லாம் சட்டம். நான் சொல்றது தார்மீக ரீதியா சொல்றேன். உங்க அம்மாவை நான் குறை சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு அவ்வளவுதான் எக்ஸ்போஷர். அவங்க அப்படிதான் அவங்க மைண்ட் செட். அது எனக்கு எங்கேஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே தெரிய ஆரம்பிச்சிச்சு மேடம். சரி தம்பி, அதனால தான் நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கீங்க. அவ்வளவுதான். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணா நல்லா இருப்பீங்கன்னு எங்களுக்கு படுது, எங்க எக்ஸ்பீரியன்ஸ். பயமா இருக்கு மேடம். ஒண்ணும் கிடையாது. she is a beautiful girl, she is a wonderful girl. இதை விட ஒரு நல்ல மனைவி உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. அந்த ஃபேமிலி கூட ரொம்ப டீசெண்டா இருக்காங்க. உங்க அப்பா அம்மாவை விடுங்க, அந்த பொண்ணு நல்லா உங்க வீட்டுக்கு வந்து நல்லபடியா இருந்தா அவங்க எல்லாம் மனசு மாத்திப்பாங்க. மேம் நான் இது வரைக்கும் அந்த பொண்ணுகிட்ட ஒரு வாட்டி கூட அந்த மாதிரி சொன்னது இல்ல. தம்பி, உங்களை விட அழகா இருக்கா தம்பி அந்த பொண்ணு. ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க. எனக்கு தெரியுது மேடம். ஒருத்தருக்கு இருக்கிற நல்லதை தான் நம்ம பார்க்கணும். அண்ட் ஒருத்தரை பார்த்து நம்ம ஒரு நீங்க அந்த மாதிரி பார்த்ததே இல்ல மேடம். நீங்க வந்து என்ன தப்பு பண்ணிட்டீங்க தெரியுமா? உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. அம்மா சொன்னதெல்லாம் அங்க சொல்லி இருக்கவே கூடாது. அம்மாவை நல்லா திட்டி இருக்கணும். வாய் முடின்னு சும்மா இருமா, பொண்ணை பார்த்தாச்சு பிடிச்சாச்சு, எனக்கு பிடிச்சாச்சு, நான் கல்யாணம் பண்ண போறேன். நான் ஒரு வாட்டியே அந்த மாதிரி சொல்லிருக்கேன், கேளுங்க. அவளை நான் சொன்னதே கிடையாது. நீங்க சொல்லி அவங்கள மனசை நோவு அடிச்சிட்டீங்க. அவன் இன்செக்யூர் ஆயிட்டா. ஐயோ இவரை கல்யாணம் பண்ணாம போயிட்டு வரோன்னு இன்செக்யூர் ஆயிட்டா.
இப்போ என்னன்னா லீகல்னா இது பெரிய பிரச்சனை தான். ஆனா அது வேண்டாம் நமக்கு. இவங்க வாழ்க்கை ஆரம்பிக்க போறாங்க, ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறாங்க, நல்லபடியா ஆரம்பிக்கணும், மனஸ்தாபம் எதுவும் இல்லாம இல்லம்மா, நான் நல்லபடியா என் ஆரம்பிக்கணும். மகளுக்கு நல்லது அதுக்கு அந்த நடக்கணும்னு தான் பையன் நான் எல்லாத்தையும் முடிவு மறந்துட்டேன் எடுக்கணும். மேடம். பையன் முடிவு எடுக்கணும். நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நான் பையன் தான் முடிவு எடுக்கணும், வேற யாரும் எடுக்க கூடாது. அப்பா அம்மா நீங்க யாருமே நான் எடுக்காதீங்க. எடுக்கல மேடம். பையனும் பொண்ணும் முடிவு எடுக்கணும். நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணீங்களா? அம்மா நீங்க 2 பேரும் வெளியே வெயிட் பண்ணுங்க. என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க சொல்லு. என்ன சொன்னாலும் கேட்கலையா? ஒத்துக்கிறியா? இல்லை நான் என்ன சொன்னாலும் சொல்லு. நான் போனால் பரவாயில்லையா? எங்க போனா? என்ன நான் உன்னை கல்யாணம் பண்ணலைன்னா பரவாயில்லையான்னு ஏன் அப்படி சொல்ற? எனக்கு வேண்டான்னு தோணுது. இப்போ எப்படி அப்படி நீ சொல்லலாம் வேண்டான்னு? எதனால சொல்ற அந்த மாதிரி? ரீசன் சொல்லு. எனக்கு வேண்டான்னு தோணுது. அதான் நான் என்ன சொன்னால் ஒத்துக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு வேண்டான்னு தோணுது. எனக்கு வேண்டாம், இவ்வளோ ப்ரெஷர் எனக்கு வேண்டாம். நான் கல்யாணமே பண்ணிக்கல, என்னை விட்டுடு ப்ளீஸ், தயவு செஞ்சு என்னை விட்டுடு. இல்லை அன்பு, ஒரே ஒரு விஷயம் சொல்லு. உன்னால் எப்படி மனசாட்சி எல்லாமே இந்த மாதிரி பேச முடியுது? இல்லை இல்லை, இது சரி வராது. ஓகே அன்பு, சரி வராதுன்னா நான் வந்து உன்கிட்ட வந்து என் லைஃப் வந்து உன்கிட்ட பெக் பண்ண முடியாது, புரியுதா? பிச்சை எடுக்க சொல்றியா என் வாழ்க்கை உன்கிட்ட? நானாக வந்து தேடி வரல. இது வரைக்கும் ஒரு தப்பு என்னால் கிடையாது. தப்பு பண்ணதெல்லாம் நீ தான். தப்பு பண்ணது நீ தானா? அனுபவிச்சுக்கோ, லைஃப் லாங் அனுபவி. நீ நல்லவனா இருந்தால் இந்த மாதிரி பேச மாட்டேன். அப்போ உனக்குள்ளே ஏதோ ஒரு தப்பு இருக்கு. பொண்ணுங்கன்னா இப்படி இருக்கணும். எனக்கு பையன் இருந்தா உன்னை கட்டிட்டு போயிருப்பேன் நான் வீட்டுக்கு. நிஜமா என்ன வார்த்தை சொன்னா பாத்தீங்களாவா? சரியான பதில், சரியான பதில். நீங்க சொல்றீங்கல்ல இப்படி எனக்கு பிரஷர் எடுக்க முடியாதுன்னு. மனசாட்சிக்கு விரோதமா ஒரு விஷயம் பண்ணிட்டு மட்டும் உங்களால நிம்மதியா இருந்துட முடியுமா? உங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணு ஏன் அப்படி நடந்துக்கிட்டா, எதனால உங்களை இமோஷனலா பிளாக்மெயில் பண்ணான்னு. ஏன்னா உங்க மேல அன்பு வச்சுட்டா, ஆசை வச்சுட்டா, கல்யாண ஆசை வந்துடுச்சு அவளுக்கு, அதனால அவ அப்படி பண்ணினா. அதை தவிர எந்த தப்பும் அந்த பொண்ணு மேல இல்லை. ஆனா உங்க சைட்ல இருந்து உங்க ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், உங்க அம்மா இருக்கட்டும், ரொம்ப தப்பா நடந்துகிட்டு இருக்காங்க. எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்திட்டாங்க. உங்களை பார்த்தா எனக்கு சிம்பத்தி தான் வருது தம்பி. இவ்வளோ நல்ல லைஃபை நீங்க மிஸ் பண்றீங்களேன்னு ஐ பிட்டி யூ. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். பண்ணலை மேடம். ஆனால் ஆக்சுவலி அவ தான் இந்த மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்கணும் தம்பி. நீங்க பண்ணதுக்கு, கல்யாணத்தை நீட்டி வச்சதுக்கு, உங்க அப்பா அம்மா பண்ணதுக்கு நீங்க இப்ப கொடுக்குறீங்கல்ல இந்த ரியாக்ஷன் எல்லாம் ஜாய்ஸ் தான் பண்ணும். நீங்க பண்ணவே கூடாது. இது வரைக்கும் நான் அப்பா அம்மாவுக்கு எப்படி பொண்ணாக இருந்தனோ இனிமேல் அப்படியே இருந்துட்டு உனக்கு இதை விட நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா? ஆனா அவர் அப்படி தப்பிக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒன்று அப்படி பண்றாங்க, நாளைக்கு வேற ஏதாவது பொண்ணை பண்ணாங்கன்னா, இன்னும் இதை பார்த்துட்டு இருக்கிறது எத்தனையோ ஆண்கள் வந்து ஓகே நம்ம ஒரு பொண்ணை பார்க்கலாம், நிச்சயம் பண்ணலாம், அப்புறம் விட்டுட்டு போகலான்னு பேசாம இருந்துடுவாங்கல்ல. அதுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. எவ்வளோ நான் கேட்டு பார்த்துட்டேன். விடுமா, விட்டுரு. இஸ் நாட் வொர்த் இட், விட்டுரு. உங்க பையன் வேண்டாம் சொல்லிட்டாரு, சரிங்களா? அப்போ சட்ட ரீதியான விஷயங்களை நீங்கள் சந்திச்சு தாங்க ஆடணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் உங்கள் பையன்ட்ட அதுதான் சொன்னேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் செய்கிறது சரியா, மனசாட்சிக்கு விரோதமாக நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் அவர் புரிஞ்சுக்கலை. அவர் அவ்வளோதான் கொடுத்து வச்சுருக்காரு. இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை கட்டுறதுக்கு உங்கள் பையனுக்கு கொடுப்பனே இல்லை. உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா. ஒரு நல்ல மருமக கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுப்பனே இல்லை. நான் என்ன பண்ண முடியும்? அந்த முடியும் மனசில் அப்படி பட்டுடுச்சு மேடம். கடவுள் ஒரு 1 year டைம் கொடுக்கணும். முடியாதுங்க, சாரி. நான் டைம் எல்லாம் கொடுக்க முடியாது. நான் யாரும் கிடையாது. இல்லை இல்லை, அதுக்கு இல்லை, அவங்க மனசு மாதிரி. என்ன அவங்க என்ன வேற மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாரா? அந்த பொண்ணுக்கு சூப்பர் மாப்பிள்ளை கிடைப்பாரு, சூப்பர் மாப்பிள்ளை கிடைப்பாரு. ஆனா இப்போ இன்னைக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றோம்.
அவங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டாங்க மேம். எனக்கு இல்ல விலங்கு அவங்களுக்கு போடுங்க, தெரியலமா, விலங்கு அதோட போடுங்க சீரியஸ், சொல்றாங்க. அதுக்கு சீரியஸ்னஸ் தெரியல உங்களுக்கு. ஆ. நாளைக்கு கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு போற நம்ம சொல்றதுக்கெல்லாம் இந்த பையன் மனமசு வாரிட்டு இருந்தா அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆ, கண்டிப்பா. சரி. அதனாலதான் நிறைய அதனாலதான் இந்த அளவுக்கு வேண்டான்னு இதை விட விட்டுட்டு- நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாருமா உங்களுக்கு. கண்டிப்பா சரி மேடம். அத பத்தி உங்க பொண்ணு சமத்து பொண்ணு. அவர் இல்ல மேம், எனக்கு ஆரம்பத்துல இருந்து நான் இருக்கேன். இது வந்து லவ் மேரேஜ்னு நினைச்சுக்கோ. எங்க அம்மாவை நீ வந்து கன்சிடர் பண்ணாத. நான் உனக்கு எல்லா இதுலயும் நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன். நம்ம வந்து போயிட்டு- தனியா போயிடலாம். நம்ம வந்து அவங்க எப்பவுமே இது மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஆம்பளைங்களை நம்பவே கூடாது. ஏன்னா அம்மாவையும் கயத்தி விட்டுருவாங்க, பொண்டாட்டியும் கயத்தி விட்டுருவாங்க. உங்களுக்கு இருக்குமா ரொம்ப கஷ்டம். என்னன்னா இந்த அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சுன்னா நீங்க நிறைய ஃபேஸ் என்ன பண்ண ரொம்ப வேண்டியது. பிசிக்கலா ரொம்ப பேசிட்டாங்க மேம். பிசிக்கலா ரொம்ப என் மனசுல இன்சல்ட் ரொம்ப பண்ணி. ரொம்ப என்னால முடியல. அது எப்படி சொல்றதுனே முடியல. சொல்லுமா, ஏன்னா- தைரியமா நான் சொல்லு. என்ன- என்னதான் கட்ட போறது இல்ல, தைரியமா சொல்லு. என்னால வந்து எனக்கு நான் அசிங்கமா இருக்கணும், எனக்கே அந்த ஃபீல் வந்துருச்சு. நான் பார்க்கும்போது நம்ம இப்படி இருக்கோமா, அதனால தான் நம்ம வேண்டாம்னு இது எவ்வளவு பெரிய குற்றம் அப்படின்னு தெரியுமா? சொல்லிட்டு எனக்குள்ள தோணுச்சு. யாரோ சொன்னாங்கன்னு தான் சொல்லுது மேடம், நான் சொல்லல மேடம் அதெல்லாம். அவங்க தான் அவங்க சொன்னாங்க. தான் சொன்னாங்க. அவங்க அவங்க தான் தான் சொன்னாங்க. அவங்க வாயால செக் போறோம். பண்ணி இருக்கீங்க. ஆ. சர்ச்சுக்கு கூட்டிட்டு போய் பொண்ண அவ சொன்னா மேடம், இந்த சொன்னாங்க, அவ அத சொல்றாங்க. போய் எப்படி மேம் ஒரு எல்லா ஒரு ஃபங்க்ஷன்ல போய் எப்படி சொல்லலாம் என்ன பத்தி? சொல்லலாமா madam? அவங்க சொல்றாங்க, என்ன பத்தி சொல்றாங்க அவங்க. சரி கேஸ் ஃபைல் பண்ணு. தைரியமா இரு. உங்க அப்பா அம்மா எல்லாம் இது பண்ணிடாதே. பாவம் அவங்க இல்ல ma'am, எவ்வளவு கஷ்டப்பட்டு. எனக்கு ரொம்ப நான் ரொம்ப கஷ்டத்தை கஷ்டப்பட்டுட்டேன் எங்க மம்மி டாடியை. இனிமேல் நீங்க நான் கஷ்டப்பட விரும்பல. கிளம்புங்கம்மா, கிளம்புங்க. ஒரு நேர் டைம் கொடுங்க. அது அவங்க இல்ல இல்ல அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. interest வேண்டாங்க. அவங்களுக்கு interest. எனக்கு வேண்டாம். சரி ரைட். டைம் என்ன? நான் சும்மா விடக்கூடாது. அதுதான் கரெக்ட். அவரை விட்டாலும் விடுவேன். Super இந்த பொண்ணு ஆன்ட்டியை நான் விட மாட்டேன். இவங்கள வந்து அவங்கள சொல்லி பிரயோஜனமே இல்லம்மா. அவங்களுக்கு தெரியவே இல்லை, இதோட சீரியஸ்னஸே அவங்களுக்கு தெரியல. ஆ. அவங்க பையனோட அவங்க வாழ்க்கை முன்னாடி கெடுக்கறாங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு madam. தெரியல. அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, என்ன வேலைக்கு இவர் போடுங்க, படிச்சவர் தானே, அவருக்கு தெரியும். ஜெயில்ல போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. முன்னாடியே சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அது சீரியஸ்னஸ் தெரியலம்மா. நீங்க வெளிய போறீங்க, வேலை பண்றீங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும். நாடகம் மாத இப்பதான் மேல தெரியுது. மாத மேல இவர் சத்தியம் பண்ற பண்ணாங்க. எல்லாமே நாடகம் இப்பதான் தெரியும். நீங்க கிளம்புங்க தம்பி. இவ்வளவு தூரம் ஆன பிறகு சும்மா விடக்கூடாது மேடம் அவங்கள. கேஸ் ஃபைல் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நீங்க இந்த பொண்ணை கட்டி கொடுத்துட்டு வாழ்க்கை பூரா அது வேதனையா இருக்கும். வேண்டாம்மா. அதுக்குதான் இல்ல வேண்டாம். மேம், திரும்ப அவன் என் லைஃப்ல நான் இதெல்லாம் அப்பா அம்மாக்காக இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. வேண்டாம் உனக்கு இது, இந்த லைஃப் வேண்டாம், நீ லைஃப் லாங் இதை டார்ச்சர் அனுபவிச்சுட்டே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் கண்ணீர் சிந்தணுமா? வேண்டாமா? வேண்டாம் அப்படின்னு அப்படிப்பட்ட சொன்னேன். சரி வாழ்க்கை நம்ம தான் ஹாப்பியா இல்ல, அவங்கள அம்மா அப்பாவாச்சும் ஹாப்பியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நானே என்ன கன்வின்ஸ் நான் சொல்றது பண்ணி கேப்பையா ஜாய்ஸ்? இப்ப நீ என்ன பண்ண தெரியுமா? எவ்வளவு போல்டா பேசினேன். நீ ஜாலியா இரு, நீ நல்லா வேலைக்கு போ, உன்னோட உடம்ப பாத்துக்கோ. சி அவங்க சொல்றாங்கங்கிறதுக்காக இல்ல, நானும் தான் சொல்றேன். நம்ம உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும். அப்பதான் நமக்கு மென்டலி பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். ஹெல்த்தியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சொல்றேன்னா, பாக்குறதுக்காக இல்ல, நம்ம ஹெல்தியா இருக்கிறதுக்காக உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும். ஏன்னா உங்க அம்மாக்கும் அப்படி பாடி அந்த வாக்கு அப்படி இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரம் வெயிட் போட்டுருது. எனக்கும் அப்படிதான். அதனால சொல்றேன், சின்ன பொண்ணு நீ, எனக்கு 50 வயசுல பரவாயில்ல, ஆனா நீ சின்ன பொண்ணு, நல்லா எக்ஸசைஸ் பண்ணு. நீ உட்காந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா? நீ இல்ல மேம், HR-ல இருக்கியா? அப்போ நீ உட்காந்து வேலை செய்யறல, அதனால அதுதான் காலையில எழுந்திரிச்சு வாக்கிங் போ, இல்ல நைட் டியூட்டி போவாங்க. ஆபீஸ்க்கு போகும்போது வேலையை நாடா. resign பண்ணிட்டாங்க மேடம். இந்த பாவியால பண்ணிட்டாங்க. அவன் தான் மேம் வேலை ரிசைன் பண்ண சொல்லி என்ன சொல்லி மறுபடியும் ஜாயின் பண்ணிடு. அதெல்லாம் தப்பு. ரிசைன் எல்லாம் பண்ணக்கூடாது. பாவியால தான் மறுபடியும் ஜாயின் பண்ணு. போயிட்டு வரத பஸ் ஸ்டாப்ல இருந்து நடா, நல்லா ஃபிட்டா இரு, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோ, ஜம்முன்னு இரு, உனக்கு எந்த குறையும் இல்ல. ஓகே? தைரியமா இரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீரி பார்க்கலாம். எவ்வளவு அழகா இருக்கு நீ சிரிச்சா. சரிம்மா, தைரியமா இருங்கம்மா, நீங்க சூப்பர்மா. பொண்ணுக்கு நல்ல தைரியம் கொடுக்குறீங்க. இப்படிதான் இருக்கணும் பெத்தவங்க. சரிங்களா? கிளம்புங்க. வரமா, ரொம்ப நன்றி. நன்றி. Thanks, ma'am. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.